Hi students, welcome back to Only One Marks channel. So in the video, 12th standard physics lesson 1 important 2 mark question, question number 10. What are the properties of equipotential surface? The work done to move a charge Q between any 2 points A and B. So W equals to Q into VB minus VA. Suppose இங்க ஒரு charge இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த charge இங்கிருந்து இங்க மூவ் பண்ணோம்னா ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் டன் அது நம்ம கேல்குலேட்டும் பண்ண முடியும். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கியூ மல்டிப்ளைட் பை விபி மைனஸ் விஏ. ஸோ விபினா வினா வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கியூன்ற சார்ஜு இது விஏ இங்கேருந்து விபிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ விபி மைனஸ் விஏ இன்ட்டு அந்த சார்ஜ் கியூ பண்ணால் நம்ம வந்து ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுவே இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து லை ஆன் த சேம் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா இங்கேயும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃபர் ஆகாது, எல்லா இடத்துலையும் பொட்டென்ஷியல் எனர்ஜி சேமாக இருக்கும். அப்படி ரெண்டு பாயிண்ட்டு வந்து லை ஆன் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸாக இருந்தால் ஒர்க் டன் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 0ன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த விபியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 5 இருக்குது, விஏலையும் 5. ஏன் 5 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது? ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் இருக்கனால ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். விபியும் 5 மைனஸ் 5, 5 மைனஸ் 5 0 ஆகிடும். ஸோ 0 இன்ட்டு கியூ, 0 இன்ட்டு எனி திங் 0 தான். ஸோ அப்போ ஒர்க் டனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 0 தான் இருக்கும். ஸோ ஒர்க் டன் இஸ் 0 பிகாஸ் VA ஈக்குவல்ஸ் டு VB. ஸோ அதாவது ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸில் ஒர்க் டன் வில் பி 0 அப்படின்னு இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் இருக்குன்னா இது சர்ஃபேஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா நார்மல் டு ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். நார்மல்னால் அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்றாங்க. இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். இது எழுதுனா 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ லெசன் 1 இந்த 10 2 மார்க்ஸ் பார்த்தாலே போதும். இதுலேருந்து ஏதாவது வந்துடும். ஃப்யூச்சரில் அடிஷ்னலாக நான் சில 2 மார்க்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன். பட் எவ்ரி இயர் நம்ம கொடுத்த 2 மார்க்ஸ்லேருந்து எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.